பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. என்கிட்ட பார்த்தீங்கன்னா அநேக பேப்பர்ஸ் என் கையில் இருக்குங்க. பார்த்தீங்களா, அநேக பேப்பர்ஸ் என் கையில் இருக்குது. இந்த பேப்பரை வச்சு நம்ம எதாவது பண்ண முடியுமா அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த பேப்பர் வேஸ்ட். இந்த பேப்பர் யாருக்கும் யூஸ் ஆகாது. எழுதுவாங்க, அப்புறம் குப்பையில் போட்டுருவாங்க. அதே போல் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையும் அநேகருக்கு யூஸ் இல்லாமல் ஒரு வெறுமையாக காணப்படுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் யாருக்கும் வேல்யூ இல்லையேங்க, என்னை யாரும் மதிக்க மாட்டுறாங்க, என்னை யாரும் கனப்படுத்த மாட்டுறாங்க, இன்னைக்கு யாரும் மதிப்பு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு அநேக நேரங்களில் நம்ம அநேக விதங்களை யோசிக்கலாம். என்னுடைய வாழ்க்கை காலியாக இருக்குது, நான் வெறுமையாக இருக்கேன், என்னை யாரும் லைக் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு. ஆனால் உங்களை லைக் பண்ணுற ஒருத்தர் உண்டுங்க. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கை வெறுமையாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும், உங்ககிட்ட பணம் இருந்தாலும், இல்லை ஞானம் இருந்தாலும், திறமை இருந்தாலும், எப்படி இருந்தாலும், உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் உங்களை லைக் பண்ணுற ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க. அவர் உங்களை லைக் பண்ணும்போது, நீங்கள் அவர் கையில் போகும்போது அவர் உங்களை எப்படி மாற்றுவார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலி பேப்பர் எப்படி ஒரு பணமாய் மாறினதோ அதே போல் அவர் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய காரியங்கள், வெறுமையான உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றுவார். உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம், ஞானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை கொண்டு அநேக காரியத்தை செய்வார். அப்போ உங்கள் வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை ஒரு யூஸ்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட போங்க. ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக, கலர்ஃபுல்லாக, அநேகருக்கு பயன்படும் விதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென்.